ரத்த மூலத்துக்கான மருத்துவம். ரத்த மூலம் எதனால் வருது? அதிக நேரம் உட்காந்துருக்கிறதால. இன்னைக்கு கணினியில் 12லேருந்து 15 மணி நேரம் உட்காந்துருக்காங்க. உட்காந்த இடத்த விட்டு அசையாமல் இருக்காங்க. அப்போ நாங்கள் உடல் சூடு முழுவதும் போய் ஆசன வாயில் பட்டு உள்ள முழுவதும் குடலெல்லாம் ரணமாகி அந்த ரத்தமாக வர ஆரம்பிச்சிருது. அது இல்லாமல் அவங்க சாப்பிட்றது கொஞ்சமாக சாப்பிட்றாங்க. மலம் கழிக்கிறது கிடையாது. மலச்சிக்கல் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இது வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 என்ன சொல்கிறது, இந்த அறுவை ரொட்டி கொஞ்சோண்டு ஜாமு இல்லைன்னா தேன் விட்டு சாப்பிட்றாங்க. அவங்களுக்கும் குடல் ஒட்டி போய் அந்த சூடு அதிகமாகி குடல் முழுவதும் புண்ணாயிரும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுகள் அதிகம். அதில் அறுசுவை உணவுகள் சாப்பிட்டா எந்த தவறும் பண்ணாது. எல்லா சுரப்பிகளும் வேலை செஞ்சு எல்லாம் உடல் புத்துணர்ச்சியாக இருக்கும். இன்றைக்கி அதெல்லாம் இல்லாமல் தேவையில்லாத உணவுகள், ரொம்ப வேகமாக தயாரிக்கிற உணவுகள் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு வேகமாக போய்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சரியான முறை கிடையாது. அதிக சூட்டால் இந்த ரத்த மூலம் உருவாகுது. அதில் முக்கியமாக சரி செய்ய மாதுளை இலை. ஏன்னா மாதுளம் பழம் எல்லா காலத்துலேயும் கிடைக்காது. மாதுளை இலையும் பயன்படுத்தலாம். சோம்புன்ற பெருஞ்சீரகம், அதிமதுரம், அத்தி இலை நிழல் காய்ச்சல் போட்டது, நாட்டு மாட்டு பால், அருகம்பில், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். ரத்த மூலம் யாருக்கெல்லாம் வருது அப்படின்னாக்கா, தண்ணியே குடிக்காதவங்க, குளிக்கிறது 3 நாளைக்கு ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு முறை குளிப்பாங்க, தலைக்கு எண்ணெய் வச்சுக்கிறாதவங்க, மோஷன் போகாது, அவங்களுக்கு மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு ஒரு முறை வெளியே போகிறோம், ஒரு நாளைக்கு ஒரு முறை போகிறவங்களுக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு மூலம் கண்டிப்பாக வரும். அதிக காரம், புளிப்பு, கடின உணவுகள் சாப்பிட்றவங்களுக்கு இந்த ரத்த மூலம் வரும். இருதய நோய் உள்ளவங்க, மஞ்சள் காமாலை நோய் உள்ளவங்க, அவங்கெல்லாம் அதிகமாக தண்ணி குடிக்க மாட்டாங்க, அதிகமாக உணவு எடுத்துக்கிற மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க. இன்னும் இரவு நேரத்தில் தூங்காமல் வேலை பார்க்குறவங்களுக்கு, அவங்களுக்கு மலச்சிக்கல் இருந்துச்சுனாக்கா ரத்தம் மூலம் அவங்களுக்கு வரும். இறுக்கமான உடைகள் போட்டுட்ருப்பாங்க, அவங்களுக்கும் ரத்த மூலம் வரும். இப்போ ரத்த மூலம் சரியாகிறதுக்கு மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். சோம்பு பசியை தூண்டக்கூடியது, உள்ளே இருக்க கழிவுகளை வெளியேற்றக்கூடியது. கழிவுகள் வெளியேறிடுச்சுனாலுமே அவங்களுக்கு அந்த முக்கி வெளியே போனாங்கனாக்கா அவங்களுக்கு இருதயமும் பாதிக்கும், வயிறு, அந்த இரத்த நாளங்கள் பீரிட்டுக்கிட்டு ரத்தம் வெளியே சேர்ந்து மலம் வெளியே வர்றதுனால தான் அவங்களுக்கு புண்ணாயிரும், பௌத்திரமாயிரும், வெளி மூலம் உள் மூலம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். இந்த பெருஞ்சீரகம் அப்படின்ற சோம்பு மட்டும் இல்லை ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துருக்குறோம். அருகம்புல் உள்ளுக்குள்ளே இருக்க கசடுகளை வெளியேற்றும், புண்ணை வெளியேற்றும், பழைய உணவுகள் இறப்பையில் தங்கி இருக்கிறத வெளிக்கொண்டு வரக்கூடியது, உடம்பை குளிர்ச்சிப்படுத்தும், தேவையில்லாத கொழுப்புகள், அந்த உப்பு அந்த மாதிரி படிஞ்சிருக்கிறத வெளியேற்றும். மாதுளை இலை நிழல் காய்ச்சல் போட்டு வச்சுக்கிறலாம், அல்லது நம்மளுக்கு உடனே கிடைக்கக்கூடியதுனாக்கா அதை எடுத்து பயன்படுத்திக்கிறலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிறணும், ஒரு கொத்து எடுத்துக்கிட்டால் போதுமானது. அத்தி இலை ஒரு 5 இலை, இது எல்லாமே உள்ளுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது, புண்ணு அந்த மாதிரி இருக்கிறத ஆற்றக்கூடியது. அதே நேரத்தில் அந்த இரத்த நரம்புகள், ரத்தம் பீறிட்டு விட்டு வர்றதை அது குளிர்ச்சிப்படுத்தி ரத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியது. உடம்பு குளிர்ச்சி தன்மை ஆயிடுச்சுனாலுமே ரத்த நாளங்கள்லாம் இந்த ரத்தம் வெளியில் வர்றது, மலத்தோடு சேர்ந்து வெளியே வர்றது சரியாயிரும். இந்த அளவுக்கு எடுத்து எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக நல்லா தண்ணி விட்டு அரைச்சிக்கிறலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கிட்டா போதுமானது.
துவர்ப்பு தன்மையாக தான் இருக்கும். அதனால் தாராளமாக துவர்ப்பு சேர்ந்த பொருள்கள் எதுவுமே வந்து ரத்தத்தை கட்டுப்படுத்தும், புண்களை ஆற்றும். ஆட்டு மாட்டு பால் ஒரு 100 மில்லி அளவுக்கு கூட கலந்துக்கலாம். இப்போ இது கூட அதிமதுரம், இந்த அதிமதுரம் இதனுடைய பொடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நாம் கூட கலந்துக்கிட்டா போதுமானது. இந்த மாதிரி சிட்டிகை கணக்கில்னும் போது ஒரு 2 சிட்டிகை போட்டுக்கிட்டா போதுமானது அதிமதுரம். இந்த மருந்தை தினமும் காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சுக்கிட்டே வரணும். ஒரு 7 நாளைக்கு குடிக்கணும். 3 நாள் நீங்கள் குடிக்கிறப்பவே உங்களுக்கு அந்த வலி, வேதனை, ரத்தம் சேர்ந்து மலம் வெளியில் வர்றது, கடுக்கிறது, எரிச்சல் இதெல்லாம் சரியாகும். அதே நேரத்தில் வந்து நீங்கள் கடின உணவுகள் எடுத்துக்கிறாம தண்ணி நிறையா குடிங்க, தலைக்கு எண்ணெய் வைங்க. இந்த மருந்து 1 வாரத்துக்கு தொடர்ந்த மாதிரி குடிச்சிட்டிங்கனாக்கா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரத்தத்தை சேர்ந்து வெளியில் வர்ற அந்த ரத்த மூலம் சரியாயிரும். ரத்தம் மூலம் குணமாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.